இப்ப உங்களுக்கு எப்படி இந்த 3 வருஷம் டவுன்ஃபால் வலிக்குதோ அந்த மாதிரி ஆர்சிபிக்கு ஃபைனல் வருஷம் வலிச்சிருக்கும். அது ஏன் வலிக்குதுன்னு போயிட்டு பின்ன வச்சு குத்திட்டு இருக்க. என்னோட கேள்வி அதுதான். நாங்க 5 கப்பு வச்சிருக்கியா, போய் மும்பைட்ட சண்டை போடு. ஏன் ஆர்சிபி பத்தி பேசிட்டு இருக்க? கரெக்டா 5 கப்பு வச்சிருந்தா நாங்க மும்பை கிட்ட சண்டை போடணும். சம்பந்தமே இல்லாம நீங்க ஏன்டா வந்தீங்க சண்டை போடுறீங்க? யாரு சண்டை போடுறா? இப்ப நான் உன் வீடியோ எடுத்து காமிப்பேன். இப்ப நீ வந்து சிஎஸ்கே பத்தி என்னென்ன பேசியிருக்கிற? சிஎஸ்கே அவ்வளவுதான். நீ மொத்த மேட்ச் எஸ்ஆர்எச் மேட்ச் நீ எனக்கு ரிப்ளை கொடுக்குற? வீரன் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, வீரன் உங்க டீம் தோத்துருச்சு, வீரன் நீங்க ஆர்சிபி ரெப்ரசன்ட் பண்றீங்க, நீங்க ஒரு கோமாளி சொன்னாங்களா? கலாச்சனால நான் வந்து பேசுறேன். இப்ப நீ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் எதுனா பேசுறாம நான் வந்து சிஎஸ்கேக்கு இது சப்போர்ட் பண்ணி ஆர்சிபி ஃபேன்ஸ தாக்கல. உன்ன மாதிரி உன்னோட வீடியோ எடுத்து காமிக்கவா? நீ வந்தா உன்ன தாக்குவேன், உன்ன வந்து நான் தாக்குவேன். ஏன்னா உனக்கு கிரிக்கெட்டே பேச தெரியாது. உனக்கு கிரிக்கெட்டே பேச தெரியாது. கிரிக்கெட்டை பத்தி ஒரு 4 பாயிண்ட் சொல்லு. சரி இன்னைக்கு மேட்ச பத்தி ஒரு 4 பாயிண்ட் சொல்லு. ருத்ராஜ் கம்பேக். நீங்க எல்லாரும் ருத்ராஜ் அவ்வளவு கழுவி ஊத்துறீங்க. நான் நம்பினேன். நான் சொன்னா இல்லையா ப்ரோ ருத்ராஜ் விளையாடுவாரு, கம்பேக் கொடுப்பாரு. சரியா? சஞ்சீவ் சாம்சன் இந்த மாதிரி இன்னைக்கு அவருக்கு நல்லா இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா எல்லாரும் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஹர்திக் பாண்டியா இப்ப அவருக்கு இது இல்லன்னா கூட அவர் கண்டிப்பா திருப்பி கம்பேக் கொடுப்பாரு. சரிங்களா? இதெல்லாம் வீரனு ஒரு 10-15 நாள் வாங்கின அடிக்கு அப்புறம் வர ரெஸ்பான்ஸ். இதே வீரன் பேசுனதை நான் காமிக்கவா? இந்த வீரன் பேசுனதை நான் காமிக்கவா? முதல் மேட்ச் நான் பேசுறேன் பேசுவேன். முதல் மேட்ச் யாருக்கு நடந்தது? எஸ்ஆர்எச்சுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்தது. ஓகேவா? அந்த மேட்ச் அப்ப நாங்க 2 பேரும் பக்கத்துல தான் நிக்கிறோம். ஓகேவா? தலைவர் ரிவ்யூ கொடுக்கும்போது நீ ஒன் டீமை பத்தி பேசணும். ஆர்சிபி தான் ப்ரோ, சிஎஸ்கே எல்லாம் போச்சு ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, சிஎஸ்கே ஜெயிச்சுச்சுன்னா மொட்டை அடிச்சுக்கிறேன். நாங்க ஜெயிச்சா நீ ஏன் மொட்டை அடிக்கிற, நாங்க தோத்தா நீ ஏன் மொட்டை அடிக்கிறோம்? நேரா கேட்டோம். ஆர்சிபி தோத்தாதான் மொட்டை அடிக்கிறேன். இப்போ நான் உன் வீடியோ எடுத்து காமிப்பேன். ஆர்சிபி தோத்தா மொட்டை அடிக்கிறேன்னா அதே மாதிரி சிஎஸ்கே ஃபைனல் வந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன். அது எதுக்கு தேவையில்லாம? நீங்க கப் அடிக்கிறத பத்தி பேசுங்க, 5 கப் அடிக்கிறத பத்தி பேசுங்க, மொட்டை அடிக்கிறத பத்தி பேசாதீங்க. அவன மாதிரி லூசுத்தனமா பேசுற ஃபேனா சொல்லி என்கிட்ட பேசும்போது என்கிட்ட பேசு. நாங்க என்ன 5 கப் அடிச்சிட்டோம்னு பேசுறோமா? நீங்க 5 கப் அடிக்க போறத பத்தி பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மொட்டை அடிச்சுக்கிறோம். மொட்டை அடிச்சுக்கிறீங்களா? மொட்டை அடிக்கிறது இங்க மேட்ரு கிடையாது. கப் அடிக்கிறது 5 கப் அடிக்கிறதா மேட்ரு. மொட்டை அடிக்கிறது மேட்ரு கிடையாது. புரியுதா? போயிட்டு எல்லா சேனல்லையும் போயிட்டு ஏன் ஆர்சிபி பத்தி வன்மத்தை கக்குறீங்க? ஏண்டா நாங்க ஆர்சிபி பத்தி வன்மத்தை கக்குறோமா இல்ல தலைவர் வன்மத்தை கக்கி இருக்காரா? வன்மத்தை கக்கி இருக்காரா? எந்த டீம் கப் அடிக்க கூடாதுன்னா ஆர்சிபின்றாங்க. இது எதுக்கு தேவையில்லாத வன்மம்? அடிச்சுட்டு போறாங்க. யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க கப்படிக்க போறாங்க. இப்போ நான் ஒரு 10-15 வீடியோ அட் ஸ்பாட் நான் காமிப்பேன். இதே சிஎஸ்கே ஜெர்சி போட்டுக்கிட்டு நிறைய ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் கப் அடிச்சது நாங்க வந்து சந்தோஷப்படுறோம். விராட் கோலி கப் அடிச்சிருக்காரு, கப் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் நான் காமிப்பேன். 96 அதான் நானும் சொல்றேன். 4 பேர் இப்படி இருந்தா 4 பேர் அப்படிதான் இருக்க செய்வான். எல்லாரும் 96 பேர் நான் சொல்றேன். எல்லாரும் மாதிரி வீரன் மாதிரி தற்கூரியாவும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன மாதிரி கிரிக்கெட் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. சரியா? 4 பேர் சரி, அதுதான் நீ 4 பாயிண்ட் சொல்ல. நீ 4 பாயிண்ட் கிரிக்கெட் பத்தி சொல்ல. 5 பாயிண்ட் சொல்றேன் நானே. சரி சொல்லு. அத அந்த 4 பாயிண்ட் பிளஸ் சேஸ் பண்ணி வின் பண்ண முடியல. அதுக்குலாம் வந்துட்டால. இப்ப 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்டா பேசா. இப்ப 2 மேட்ச் பத்தி சொல்லி இதெல்லாம் கட் பண்ணாம நீங்க போடணும். ஒவ்வொருத்தங்க கிட்டயும் சொல்றேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்ப இவனை ட்ரிகர் பண்ணோனே பேசுறான். அதுவும் ட்ரிகர் என்ன? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ருத்ராஜுக்கு ஒரு கம்பேக். நான் தான் சொல்றேன்ல, என்ன சஞ்சுக்கு படல. ஆனா பட்டா சூப்பர். நீ என்ன ட்ரிகர் பண்ணா நான் திரும்ப பேச போறேன். அவ்வளவுதான். அதான் வந்துட்டான்ல. 150 அடிக்க துப்பு இல்ல வந்துட்டான்ல. 180 ஏன் தப்பா சொல்றேன்? 80 வரையெல்லாம் போல. 180 வரையும் போல. 180 சேஸ் பண்ணது இல்ல. நான் ஏன் தப்பா சொல்றேன்? இப்ப சேஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் காமிஸ்டா. ரைனா போனதுக்கு அப்புறம் சேஸ் பண்ணி வின் பண்ணது கிடையாது. என்னது? நீ பாத்து பேசு. நான் விட்டாலும் விட்டுருவேன். நாளைக்கு உன் வீடியோ மேல போட்டு கீழே அந்த ரெக்கார்டை போட்டுருவாங்க. அதனால ரெக்கார்ட்ஸ் தெரியல பேசாத. சரி, நீ ஒரு ஐபிஎல் டீம் ரேங்க் பண்ணு. பிளைண்ட் ரேங்கிங் பண்ணு. புரியல? சரி, ஒவ்வொரு ஐபிஎல் டீம் ரேங்க் பண்ணு. என்ன ரேங்க்? உன் கிரிக்கெட் நாலேஜ் நான் பாக்குறேன். நீ கிரிக்கெட்டை பத்தி நல்லா தெரியும்ன்றல. மேல டாப் 10 ஐ மீன் அந்த 10 அந்த வரிசையில வந்து 1ல இருந்து 10 வரையும் ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் நீ ரேங்க் பண்ணு. நானும் ரேங்க் பண்றேன். சரி, நீ ஆரம்பி. புரியல என்ன சொல்றேன்? கரெக்டா சொல்லு. இதுவே புரியல இவனுக்கு. கிரிக்கெட் புரியல. நீ என்ன சொன்ன? ரேங்கிங் சொன்ன. ஐபிஎல் டீம் 2008ல இருந்து 26 சொல்லு. 26 சொல்லு. கேள்வியே ஒழுங்கா கேட்காம தர்க்கத்தனமா கேட்டுட்டு அதுக்குள்ள நாலேஜ் இல்லன்னு சொன்னா எப்படி? ஒரு கேள்வியே ஒழுங்கா கேட்கணும். ரேங்கிங் பண்ணா என்ன ரேங்கிங்? ஐபிஎல் டீம் இருக்கிறது 10 ஐபிஎல் டீம். அதுதான் 2026 இல்ல வெறும் 26 சொல்லுங்க. நீங்க கப்படி நான் வந்து நீங்க நீங்க கப்படிச்ச சீசனை மட்டும் ரேங்க் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். டோட்டல் அப்போ இருந்து இப்போ வர ஐபிஎல் டீம் நீ ரேங்க் பண்ணு. இதுல நிறைய டீம் வெளியே போயிடுச்சு. டெக்கன் சார்ஜர்ஸ் கிடையாது, கொக்கி டஸ்கஸ் கிடையாது. இப்ப இருக்கிற 10 டீமை ரேங்க் பண்ணு. அப்போ இருந்து இப்போ வரை ரேங்க் பண்ணு. அப்பத்துல இருந்து இப்போ வரதானே எம்ஐ ஃபர்ஸ்ட்,
சரியா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி 5 கப் அடிச்ச டீம் அது, எங்களுக்கு முன்னாடி 5 கப் அடிச்ச 5 கப் டீம் அது. கரெக்ட். சரியா? அதுக்கப்புறம் சிஎஸ்கே. ஓகேவா? சரி, அப்ப அந்த CL T20 ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அத பத்தி பேசு. இப்போ என்ன சொன்னா ஐபிஎல் ரேங்கிங் இப்பயும் தேவையில்லாத கதைக்கு போறேன். தெரியுதா? இதான் சரி எல்லாம் ரேங்க் பண்ணு. சரியா? புரியுதா இல்லையா? பேசுனா அவனுங்களுக்கு இன்னுமே அந்த கப் அடிச்சதெல்லாம் நாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வரல. என்கிட்ட ஒத்துக்க மனசு இல்ல. ஏன்னா நான் சிஎஸ்கே ஃபேனு அப்படின்ற மாதிரி நான் பேசணும் எதிர்பார்க்கறேன். இல்ல நீ சொல்லு, நீ ரேங்க் பண்ணு. சாரி நீ ரேங்கிங் பண்ணியாச்சு. இவர் தேவலாம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா? இது நான் இப்போ நீங்க அப்படியே ஃபுல்லா போடணும். ரேங்கிங் பண்ணா MI ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். அதோட அவன் ரேங்கிங் முடிஞ்சு. சொன்னா இல்லையா செகண்ட்? நான் இங்க பாரு 1ல இருந்து 10 வரையும் சொன்னேன். நீ ரேங்க் பண்ணு, நான் பாக்கணும். இப்போ நீ பண்ணு. ஐயா நாங்க அழுவலையா? நடுவுல நீங்க தான் அழுதீங்க. நீங்க தான் அழுவல. இப்போ கூட நான் கெத்தா தான் நின்னுட்டேன். நான் அழுவல. கெத்தா நிக்கிறாருப்பா. சரி கெத்தா பேசுங்க. அந்த 10 IPL டீம் ரேங்க் பண்ணு. சரி இருக்கு. சோ வேணாம். பேருக்கு ஒரு போர்வை போட்டிப்பாங்க. நாங்களும் வந்து ஆர்சிபி கப் அடிக்கணும் அந்த மாதிரி யாருக்கும். இப்ப நான் வீடியோ எடுத்து காமிப்பேன். நான் போன சீசன் நான் பேசுற வீடியோ எடுத்து காமிப்பேன். அவன் வந்து வெளிய அந்த மாதிரி சொல்றானே தவிர உள்ள எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்கும் ஆர்சிபி இதுதான் பியூர் தற்கொலை ஃபேனுன்ற நானு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நான் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி கப் அடிக்கும் போது நான் நல்லா பேசினது, நான் அப்பா விராட் கோலி கப் அடிச்சதை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க. விராட் கோலி என்ன புடுனாருன்னு கேட்டாரு. அத மறந்துறானே. அல்ல, நான் கேட்டது கேப்டன்சி இல்ல. ஓகேவா? அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இவங்க எல்லாம் பெங்களூர்ல ஒரு 10 பேர் பெங்களூர்ல என்ன ஆச்சுன்னா 10 பேர் சுத்து போட்டானுங்க. சுத்து போட்டு இவன் அடிக்கதான் விட்டுருப்பானா? அவ்வளவு ஒண்ணும் மங்குனிலாம் கிடையாது. அச்சா நாங்களும் என்ன பண்ணுவோம், அதை பண்ணிட்டு தான் போயிருப்போம். அடிக்க வருவாரு. அது உங்களுக்கு சொந்தமானது, நீங்க வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3 வருஷம் உங்களுக்கு என்ன சொந்தம்? சொல்றேன் எங்களுக்கு சொந்தம். 3 வருஷம் டவுன் பண்ணுங்க. சொந்தம் அந்த லாலிபாப் உங்களை ஏன் வச்சு கலாச்சாங்கன்னு சொல்ல. கடைசி 3 சீசனுக்கு எங்களை லாலிபாப் வச்சு சொல்லு. 2020ல அந்த கண்ணந்தேவ் தீப்பிடின்னு ஆர்சி ஃபேன்ஸ் ஆரம்பிக்கல. லாலிபாப் இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி கண்ணந்தேவ் தீப்பிடி ஆர்சிபி புடி நாங்க இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எந்த ஒரு ஃபேனும் அந்த மாதிரி ஆரம்பிக்கல. இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணாங்க. கரெக்ட். இது வந்து இண்டிவிஜுவல் நான் பேசுறேன். ஒரே நிமிஷம். அது வந்து என்னது, அந்த பாட்டு அந்த பாட்டு யார் பண்ணது? கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து தீப்புடி குடிப்புடி இப்படின்னு பாடினாங்கன்னா ஒத்துக்கிறேன். அதே மாதிரி என்ன பேச விடுறா? அந்த பாட்டு போட்டது யாரு? இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, ட்ராவல் மெட்டீரியல் ஆக்கிட்டு பண்ணலையா? பதில் சொல்லு. ஒரு சைடு மட்டும் பேசுறீங்க. இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பி. அததான் ஃபர்ஸ்ட் முழுசா பேச விட. அதுக்கு முழுசா பேச விடாம சும்மா இப்ப யோசிச்சு இருப்பாரு வீரன். யோசிக்கலாம் தேவையில்ல. நீ தான் தேவையில்ல. ஐயோ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆர்சிபி ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அவங்களுக்கும் ஃபேன்ஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. இவருக்கும் சம்பந்தம் இல்ல. பேசு நீ சொன்ன. நீ கொஞ்ச நேரம் இங்க நில்ல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீ என்ன நீ அழுவ வெயிட் பண்ண நான் பாக்குறேன். சொல்லு வந்து புரியுதா? யாரும் அழுவல. நான் பேசுறதுக்கு வாய்ப்பு விடுவேன். அப்படி சும்மா நடுவுல அழுதுகிட்டு இருக்காத. சரியா? பேசி முடிச்சோன்னா ரிப்ளை கொடு. இல்ல கேள்வி கேளு. நான் சரி நீ யோசிக்காதப்பா. பதில் சொல்லு. யோசிக்கலாம். சரி நீ தான் யோசிக்கிறேன். அதனால ஒரு 10 ஐபிஎல் டீம் ஒழுங்கா ரேங்க் பண்ண முடியல. ரேங்க் பண்ணது நடுவுல வந்து கேவலமா பேசிக்கிட்டு. செகண்ட் வந்து பீட்ரிகே வந்து என்ன பண்ணா, உமன் Dress போட்டுட்டு அவ்வளவு கேவலமா அவன் தான் அந்த பொம்பளை கப்பு லாலிபப்ப சப்பு அப்படின்னு ஆரம்பிச்சான். அதை இவனுங்க நாங்க வந்து அந்த கண்டென்ட் இப்படி அதை போட்டோன்னே வை. சரியா? நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்ணீங்க? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டேடியத்துல வந்து இம்பாக்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம்ல வந்தது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால தான். ஸோ எந்த ஆர்சி ஃபேன்ஸ் இதை கண்டிப்பா ஸ்டேடியத்துல வந்து காமிக்கல. அப்படி காமிச்சான்னு சொல்லி நான் அவனை எவன் பண்ணனோ அவனை தேடி பிடிச்சி நான் வந்து உன் காலில் விட சொல்றேன். பதில் சொல்லி. அதுக்கு பதில் சொல்லி. என்னது யார் காலில் விடாது? நான் சொன்னதை ஒழுங்காவே கேட்க முடியல. சொல்லு. சொல்லியாச்சு அவங்க. இல்ல நீ சொல்லு, நான் கேக்குறேன். நான் தெளிவா கேட்கல. நான் பேச சொல்ல முடியும். காது கேட்கலாம். பயம். விசில் போட்டுருவோம் ப்ரோ. போட்டு விடுவோம். இருங்க, மெகா ஆக்ஷன் வரட்டும். போட்டு விட்டு அனுப்புவோம். என்ன இவனுங்க இந்த மெகா ஆக்ஷன் உண்மையே சொல்லனா ஆர்சிபி நல்லா பண்ணாங்க. அவங்க நல்லா பண்ணதுனால இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க ஒழுங்கா பண்ணல, அதனால இவனா வந்து பேசுறான். நல்லா பண்ணாத. ஏய் நான் எப்பயுமே பேசுவேன்டா. உன்ன மாதிரி நான் வந்து இந்த தோத்தா பேசுறது,
ஜெயிச்சா ஓரமா ஒதுங்கிறது அப்பெல்லாம் கிடையாது. ஜெயிச்சாலும் வந்து பேசிட்டு தான் இருக்கேன். போன மேட்ச் எங்க போன? போன மேட்ச் எங்க போன? போன மேட்ச் எங்க போன? போன மேட்ச் டேய் ஆர்சிபி பத்தி பேசணும் எனக்கு அவசியம் இல்லடா. நான் ஆர்சிபிக்கு வந்து நான் பேசினாலும் அந்த மேட்சை பத்தி தான் பேசுவேன். தற்கூரித்தனமா பேச இப்ப நீ பண்ற பத்தியா சேப்பாக்கு வாசல்ல இருந்து தற்கூரித்தனமா ஆர்சிபி டீம் பேச அந்த மாதிரி நான் பேசல. நான் ஏன் ஆர்சிபி மேட்சை பத்தி பேசணும்? நான் பொதுவா பத்தி பேசுறேன். ஏய் நான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்பெல்லாம் உட்காந்து நான் தான் தனியா தாக்கல. இவன் வீடியோ எடுத்து பாருங்க ஓகேவா? இவன் உட்காந்து எல்லாரையும் தாக்கிக்கிட்டு இருப்பான். சிஎஸ்கே மொட்டை அடிங்க நீ நான் பேசுறேன்னா இதுதான் என்னன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப இவன் வந்து இவன் ஹீரோ நினைச்சுக்கிறான். அதாவது இல்ல இப்போ பெங்களூர் டீம்ல விராட் கோலி அங்க ஒருத்தர் இருக்காரு பிளேயிங் 11ல ஓகேவா? அந்த விராட் கோலியை தாண்டி அந்த ஸ்டேடியம்ல அந்த விராட் கோலி ஜெர்சி போட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இவனை மேற்கொண்டு இவனுங்க எல்லாம் விராட் கோலி நினைச்சுக்கிட்டு இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வரானுங்க. அவரு பிளேயரு ஒத்துக்கலாம் சரி, அவரு ஒரு கிரேட் லெஜெண்ட் ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் ரிவெஞ்ச் கொடுக்க வரோம். நீ ஏன் ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ மார்க் பண்ற? நீ 5 கப் வச்சிருக்கியா, சந்தோஷமா வீட்ல வச்சுக்கோ, கொண்டாடு. அது ஏன் அடுத்த ஃபேன் 5 கப் இதே வாய்தான்டா. எம்ஏ வாய்தான். 5 கப் வச்சிட்டுலாம் பேசாதீங்க, இப்ப 2 வருஷத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னான். நீ பேசல? யோ நீ அந்த கப் வச்சுக்கோ, சந்தோஷப்படு. யாரும் கேட்கல. இப்ப இவனுங்க புரிஞ்சிச்சு 5 கப்புக்கு இதுவா ஈக்குவலா எந்த பாயிண்ட் நம்ம கிட்ட இல்ல. ரெக்கார்டுக்கு உங்களுக்கு ஈக்குவலா என்ன இருக்கு? என்ன கப் ஏதோ ஒரு டீம் அடிச்சிட்டு போகுது, ரெக்கார்ட் அடிக்க முடியுமா உன்னால? சரி அப்ப டீம்ல எவன் 600 பிளஸ் தொடர்ந்து 3 வருஷம் அடிச்சிருக்கான் அத சொல்லு. ஆமா சொல்லுங்க. அதிகமா டாட் பால் ஐபிஎல் டாட் பால் வச்சு சொல்றியா? அதிக ரன் அடிச்சது யாரு சொல்லு? சரி கம்மி. சரி 48 ரன் 49 ரன் உங்க டீம் அடிக்கலையா? ருத்ராஜ் அடிக்கலையா? ஐயா நாங்க அந்த மேட்ச் 100 ரன் மேல தாண்டிட்டோம். பார்த்திவ் பட்டேல் அடிக்கலையா? முரளி விஜய் அடிக்கலையா? சொல்லு. நான் கேட்டது மேட்ச் ஸ்கோர், தலைவன் சொல்றது இண்டிவிஜுவல் ஸ்கோர். ஏயா யோசிக்கிறேன். ஐபிஎல்லையே அதிக 100 கீழ விக்கெட் எடுத்தது ஆர்சிபி தான். பாடியில் நாலோட் அவங்க ஓகே தான். இப்போ அபிஷியலா பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட லோயஸ்ட் ஸ்கோர் டிசி. ஏன்னா அப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் கிடையாது. இப்போ டிசி பாத்தீங்கன்னா 45ல ஆல் அவுட் கணக்கு. அந்த அபிஷேக் ஒரு 30 ரன் இத கணக்கு எடுக்கலனா இது அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. எங்களால நான் கேக்குறேன், உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா? அப்ப இம்பாக்ட் பிளேயர் ரூல் கிடையாது, இப்ப அது இருக்கு. சோ நீங்க வந்து ஆர்சிபி ஏன் மார்க் பண்றீங்க? டேய் சரி இப்ப வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கு, ஒத்துக்க முடியாதுன்றல. அப்ப உங்க டீம்ல இந்த 40 கிலோ அவுட் ஆனீங்கல, அப்ப உங்க டீம்ல இருந்த அந்த 11 சொல்றா. ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், சரியா, விராட் கோலி, செகல். என்ன சிரிக்கிறியா? சொல்லு. இவங்களெல்லாம் வச்சுட்டு இவனுங்க அந்த ஒரு இதுக்கு ஆல் அவுட் ஆயிருக்கானுங்க. இவனுக்கு இம்பாக்ட் பிளேயர் வச்சு பேசுறேன். நான் என்ன கேக்குறேன் சரி ரைட். இப்போ சரி ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் டாக்ஸிக்கா இருக்கிறானுங்க நிறைய பேரு. இவனுங்க எல்லாம் ஆர்சிபி பத்தி பேசுறாங்க. ஓகே இப்ப நாங்க ஆர்சிபி பத்தி பேசுமா? நான் நிறைய பேர் வீடியோஸ பாத்துருக்கேன். சென்னை பக்கமே ஸ்டேடியம் பக்கமே வர மாட்டேன். இது கிரிக்கெட் எல்லாரும் பேசுவாங்கடா. நான் இப்ப என்ன சொல்றேன், அப்பயும் அழுவுற. எல்லாரும் பேசுனா நானும் தான் பேசுவேன். என்ன பேச விடாம இவன் அழுவுறான், கதறான். சரி இவர் 2 நிமிஷம் என்ன பேசுவோம். சரி இப்ப பேசுறேன். இப்ப என்னன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஹார்ஷா இருக்காங்க, டாக்ஸிக்கா இருக்காங்க, எங்களை விட இவங்க ரொம்ப பண்றாங்க. இதெல்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த டிசி மேட்ச் எல்லாரும் தானே பாத்தீங்க. அந்த மேட்ச் பார்க்கும்போது அவனுங்க அந்த ஒரு 50 ரன் தாண்டோன்னு அவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி. அவனுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ கலாய்க்கிறானுங்க. டேய் நீங்க போய் எல்லார்கிட்டயும் 7 எழுத்து வச்சுக்கிறீங்கடா, எல்லாரும் அடிக்கதான் செய்வாங்க. டிசி ஃபேன்ஸ் இல்ல ஏன்னா ரெக்கார்ட் அவங்களால அதுக்கேத்த மாதிரி உங்க ரெக்கார்டை தாண்டி வந்தா எல்லாரும் பாக்குறானுங்க. அவனுங்க இந்த மேட்ச் ஜெயிச்சது கூட செலிப்ரேட் பண்ணலடா டிசி. நான் பாக்குறேன் அவனுங்க இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு கொண்டாடுறானுங்க ப்ரோ. லைஃப்ல ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி கொண்டாடுறாங்க. அந்த இம்பாக்ட் ரோல் இல்லன்னா 45 கீழ அவனுங்க தான் கேவலமா தோத்துருக்காங்க. நாங்க ஒண்ணும் கிடையாது. பாத்தீங்களா? ஒத்துக்க மனசு இல்லனாலும் நம்ம ஒத்துக்க மனசுல ஏன் உன்னால ஒத்துக்க முடியுமா? போட்டு விடுங்க. நான் ஏன் ஒத்துக்கணும்? உங்க மேட்ச் நீங்க போங்க, நான் ஏன் ஒத்துக்கணும்? இது நான் வச்சு அழுதுகிட்டு இருக்கேன். நான் அழுவல, அழுவுறது நீங்க. ஐயோ டிசி ஐயோ ஒரு 50 ரன் கீழே அவுட் ஆவா நீங்க பாத்தீங்க. எத்தனை ரீல நான் பார்த்தேன். இவனுங்க அந்த டிசி மேட்ச் அப்போ சீட் எட்ஜ்ல உட்காந்து பாக்குறானுங்க 50 ரன் கீழே வாங்க வாங்க வாங்க. ஆனா அது நடக்கல. ஏன்னா டிசிக்கு வந்து தெரியும். நான் இப்ப ஒண்ணு சொல்லிட்டா, நம்ம ஃபேன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த டிசி பிளேயர்ஸ் ஆனானுங்களா அந்த ஆர்சிபி மேட்ச் அவனுங்களுக்குள்ள இருக்கும் ப்ரோ. எப்படியாச்சும் அந்த ரெக்கார்டை வந்து நம்ம மேல ஏத்துக்க கூடாது, இந்த ரெக்கார்டை தாண்டிடணும் அப்படின்னு அவனுங்களும் ஆடி இருப்பானுங்க. வாஸ்தவமா இல்லையா? அந்த பையன் அபிஷேக் பொருள் வந்தான், இம்பாக்ட் பிளேயரா தான் ஆன. அவனை பத்தி இவ்வளவு நாள் பேசாதவன் கூட பேசுறான் ப்ரோ. என்ன காரணம்? ஆர்சிபி
இல்ல போன அவங்க விளையாடுதான் நான் விளையாடுறேன். நீங்க ஆனது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க விளையாடுறதுதான். பேசுங்க. ஆல் அவுட் ஆனதுன்னு அது எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? வருத்தமா தான் இருந்தது ப்ரோ. விராட் மோஸ்ட்லி மேக்ஸிமம் என்னன்னா ஒரு டீம் வந்து ஒருத்தர் மட்டும் நம்பி இருந்துச்சு இத்தனை வருஷம். கிட்டத்தட்ட அவர் அடிச்சாருன்னா மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சீசனும் போன சீசன் ஒரு வழியா ஒத்துக்கிட்டான். அது கொஞ்சம் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் ஜிதேஷ் சர்மாலாம் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணல. அவரு கொஞ்சம் இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி அந்த டீமோட தானே உங்களால ஜெயிக்க கூட முடியல. நீங்க பாய் பேசலாமா? தோசை இட்லி சாம்பார் சட்னி இதே நாங்க மட்டும் கலாய்க்கல. எஸ்ஆர்எச் கூட கலாய்க்கற. சட்னியை போட்டு முக்கி தின்னுட்டான் டிராவிஸ். அவன்கிட்ட போய் சண்டைக்கு போ. எங்க கிட்ட நீ ஜெயிச்சிட்டு அடுத்த பேச வரலாம். அதான் டிசி மேட்ச்ல அழுதா பார்த்தமே. அதான் அழுவுறீங்களே நாங்க அழுவுறோம். நீங்க தான் அழுவுறீங்க. ஐயோ டிசி ரெக்கார்ட் தாண்டிட்டாங்க. நீங்க தான் அழுவுறீங்க. எங்க கிட்ட அவ்வளவு ரெக்கார்ட் இருக்கு. It's okay bro. You tried the best. அவங்க நீங்க கூட இவனுக்கு வேற ட்ரை பண்றானுங்க. விடு அக்செப்ட் பண்ணு ப்ரோ. ரியாலிட்டி அதுதான். ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோ. நாங்க ஒத்துக்கிறோம்டா. எங்களுக்கு சீசன் ஒழுங்கா போல மெகா ஆக்ஷன்ல தோத்துட்டோம். நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி பழகுங்க. நீங்க பாருங்க உங்க கூட வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஜிடி எல்லாம் உங்க லெவல் தான். நீங்க போய் சண்டை போடுவாங்க. சண்டை போடுறா இப்ப எம்ஐடி சண்டை போடியா? இப்போ அவங்க அங்கதான் சண்டை போட்டு வந்தோம். அவனுக்கு பேச தெரியாம பேச எனக்கு பேச தெரியாதனால உனக்கு தான் பேசுறேன். அந்த கடைசி பாயிண்ட் நீங்களே பாருங்க. ஓகே थैंक यू ப்ரோ. ஆர்சி ஃபேன்ஸ்னா டாக்ஸிக் இவன் தேவலா போய் ஃபேன் பிரேக் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. சோ அதனால ரெண்டு மேட்ச் நம்ம வந்து சிஎஸ்கே மேட்ச்க்கு போவானா போய் ரிவ்யூ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்தேன். ஆனா பாருங்க நான் வராத டைம் பாருங்க அந்த ஏகா ப்ரோ வந்து அந்த பையன் உங்களுக்கு விசில் அடிச்சு காமிச்சானா. ஏன்னா சிஎஸ்கேனால என்ன விசில் போடுதான். விசில் அடிச்சு காமிச்சாங்க. அதுக்கு திருப்பி 49 ஓவர் கடத்தாரு. அங்கேயே அது முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு தேவையில்லாம போயிட்டு அவங்க அம்மா போயிட்டு இன்னும் வளர்ப்பு. அதுவும் பக்கத்துல ஒரு சிஎஸ்கே ஃபேன் சொல்றாரு அவருக்கு கண்டிப்பா கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா நல்ல மனுஷன். ஆனா அவங்க அம்மா வந்திருக்காருன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு என்ன ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு மேட்ச் பாக்குறீங்கன்னா நாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து மேட்ச் ஸ்டேடியம் பக்கம் வராதீங்க, மேட்சை பார்க்காதீங்கலாம் நாங்க சொல்ல. நீங்க வாங்க உங்க ஜெர்சி போட்டு பாருங்க. அதெல்லாம் கிரிக்கெட் வந்து ஜாலியா எடுத்துக்கிற ஒரு விஷயம். ஆனா வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? அவர் வயசு என்ன, அந்த பையன் வயசு என்ன? அசிங்கப்படுத்தணுமே எல்லாம் அசிங்கப்படுத்தல. அவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. இங்க வந்து உன்னோட அம்மா என்ன வளர்த்துக்கான்னு நீ கேட்டா சும்மா இருக்கு. இது மட்டும் எங்க அம்மா வந்து என்ன தற்கூரி மாதிரி வளர்க்கல. எங்க அம்மா முதல்ல என்ன தற்கூரி மாதிரி வளர்க்கல. தற்கூரியா எப்படி சொல்லுங்க? அந்த பையன் மனசு கேட்டவன் தான் தற்கூரி. பையன் இல்ல ஒத்துக்கிட்டாரு. அவரே இல்ல கேட்டவன் தான் தற்கூரி. அவரே ஒத்துக்கிட்டாரு. புரியல என்ன தற்கூரி? இல்ல சொன்னீங்க. ஆமா எங்க அம்மா என்ன தற்கூரி மாதிரி வளர்க்கல. எங்க அம்மா ரோட்ல போறவன்ட்ட போயிட்டு போ அந்த டீம் இப்படி இருக்காங்க போய் விசில் அடி, அந்த டீம் இருக்காங்க போய் கடுப்பேத்து. அப்பெல்லாம் எங்க அம்மா சொல்லி ப்ரோ அந்த பையனோட அம்மா இருக்கிறதுனால அன்னைக்கு அந்த பையன் தப்பிச்சான். இல்லனா எல்லாரும் என்ன பண்ணிருப்பானுங்கன்னா போட்டு அவனை கலாச்சிட்டு இருந்திருப்பானுங்க. கரெக்டா? கலாய்க்கிறது வேற, அபியூஸ் பண்றது வேற. சரி என்ன அபியூஸ் பண்ணாங்க? சரி என்ன அபியூஸ் பண்ணாங்க? அடிச்சாங்களா? அந்த பையன் அடிச்சாங்களா? கேள்வி பதில் சொல்லு. கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த பையன் அவங்க அம்மா தான் அடிச்சாங்க. அத தெளிவா சொல்லுங்க. அந்த பையன் அவங்க அம்மா அடிச்சாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடிச்சாங்களா? நீங்க என்ன பண்ணாங்க? அத தெளிவா சொல்லு. இதுல வேற அவர் சேனல்ல போய் அது அவங்க அம்மா திரும்பியா நான் சொன்னேன் அவங்க அம்மாட்ட போறாங்க. சும்மா நடல் நாயகம் நாயகம் எல்லாம் பேசக்கூடாது. இல்ல அவரு நாயின்னு சொல்லி சொன்னாரு. சரி சரி சார் நாங்க பேசிக்கிறோம். நாங்க பேசிக்கிறோம். இல்ல 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 நான் பாத்தேன். சரி சரி நீ வாயா இந்த டாபிக் வாயா. அவங்க அம்மா முன்னாடி போயிட்டு அப்படி பண்றது அபியூஸ். இப்போ ஒரு ரீசெண்டா பாத்துருக்கீங்க. ஒரு பொண்ணு ரீச்சுக்காக போயிட்டு ஒரு பெரியவர் வந்து என்ன அபியூஸ் பண்றாரு, என்ன தப்பா பாத்துட்டாருன்னு அதை மீடியா மூலமா ஷேர் ஆகி அந்த ஆள் இறந்தே போயிட்டாரு. எதுக்கும் எதுவே சம்பந்தப்பட்ட இல்ல. ஒரு பொண்ணோட இதுவும் இங்க நடக்கிற ஃபேன் சண்டையும் ஒண்ணா? எதுவும் நீ முச்சு போடுற இரு. காதுல இருக்கிற இங்கிக்கும் கால் முட்டி அங்கேயும் முச்சு போட்டாலும் அது வலிக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்